ஏய் வினய், அண்ணே பாரு, பூவெல்லாம் கட்டி முடிச்சிட்டு வேலை முடிஞ்சிருச்சுன்னு ரெஸ்ட் எடுக்க போயிடாத. அடுத்தது என்ன வேலை இருக்குன்னு பிளான் பண்ணு, சரியா? அண்ணே கண்டிப்பா அண்ணே, கல்யாணம் முடியற வரைக்கும் ரெஸ்ட பத்தி யோசிக்கவே மாட்டேன், போதுமா? அப்புறம் அந்த துணி கடையில இருந்து ஆளெல்லாம் கிளம்பிட்டாங்களா? அந்த பட்டுப்புடவை கலெக்ஷன் எல்லாம் உடனே இங்க வந்து சேரணும். சாரி செலக்ட் பண்ணணும், பிளவுஸ் தைக்க கொடுக்கணும், எவ்வளவு வேலை இருக்கு. அண்ணே இதோ இப்பவே போன் அடிக்கிறேன், முதல்ல கால் பண்ணு. அப்புறம் ரம்யா, அந்த பியூட்டிஷியன் கிட்ட பேசினியா? இமிடியேட்டா அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிரு, ஓகேவா? சரியா? சரிங்க. ஹேய் தர்ஷினி, அந்த மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் எந்த வேலையும் செய்யாம பாத்துக்கோ. அவ கல்யாண பொண்ணுங்கிறதையே மறந்துட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருப்பா, சரியா? சித்தார்த்துக்கு கிறுக்கு கிறுக்கு புடிச்சு போச்சா? என்ன இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கான்? சித்தார்த், ஹாப்பி மேரிட் லைஃப். எனக்கு புரியுது சித்தார்த், நீ என் மேல ரொம்ப கோவமா தான் இருப்பேன்னு. நான் புத்தி கெட்டு போய் என்னென்னமோ பண்ணிட்டேன்னு நினைச்சுக்கோயேன். பொம்மி உன் லைஃப்ல வேண்டான்னு நான் தடுத்தது பொம்மி மேல இருந்த வெறுப்புனால இல்ல, உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான். ஆனா நான் என்ன போராடினாலும் நீ பொம்மி கூட வாழணுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க. இந்த விஷயத்துல உன்னோட விருப்பத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் சித்தார்த். இனிமே நடக்க போற உங்க கல்யாணத்தை கெடுக்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன் சித்தார்த். இந்த கல்யாணத்தை கூட இருந்து சந்தோஷமா நடத்தி வைக்கிற ஒரு ஹாப்பினஸையாவது எனக்கு கொடுப்பியா சித்தார்த்? பிளீஸ் சித்தார்த், நான் இந்த கல்யாண ஏற்பாட்டுல கலந்துக்க நீ ஓகே சொல்லிதான் ஆகணும். தமனா, ஆஸ் அ ஃப்ரெண்டா எனக்கு ஒண்ணு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் உன்கிட்ட எதிர்பார்க்கறது ஏன் சம்பந்தப்பட்ட பர்சனல் விஷயங்கள்ல நீ கொஞ்சம் ஒதுங்கி நிக்கணுங்கிறதுதான். ஏன் விருப்பத்துக்கு நீ மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அத மட்டும் நீ பண்ணா போதும். ஷூர் சித்தார்த், ஷூர். ஆமா நீ அதே மாதிரி நீங்களும் ஏமாந்துடாதீங்க. நான் இவகிட்ட என்ன பாடுபட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். இப்படிப்பட்ட ஆள் கிட்ட நான் எப்பவுமே உஷாராதான் இருப்பேன். தாத்தா, தமனாவும் கல்யாணத்துல கலந்துக்க வந்திருக்கா. கலந்துக்கமா, சந்தோஷமா கலந்துக்க. கூடிய சீக்கிரமே உனக்கும் நல்லபடியா ஒரு கல்யாணம் நடக்கணுமா, அதுக்கு எங்க மன நிறைந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ தாத்தா. பூமி, உங்க கல்யாணம் முடிஞ்சதும் மொத வேலையா தமனாவுக்கு ஒரு மாப்பிள்ளைய பாக்கணும். அடுத்து தமனா கல்யாணத்தை எல்லாருமா சேர்ந்து நடத்துறோம். சரியா? சரி பாட்டி, முடிச்சிடலாம். பூமி, பூமி என்னாச்சு? என்ன பூமி, இருட்டா இருக்கு? திடீர்னு ரூம்குள்ள கரண்ட் போயிடுச்சு சார். ஏன் கரண்ட் போச்சு திடீர்னு? பூமி பாத்து பாத்து பாத்து. என்ன ரூம் ஒரே இருட்டா இருக்கு? என்ன அண்ணா இருட்டா இருக்கு? அண்ணி என்னாச்சுன்னு? ஏய் ஒண்ணும் இல்ல, திடீர்னு ரூம்ல பவர் கட் ஆயிடுச்சு. அண்ணா ஏதாவது ட்ரிப்பா இருக்கும், கீழெல்லாம் கரண்ட் இருக்கே.
சரி இருங்க, நான் போய் என்னன்னு பாக்குறேன். சரி. அப்பா ஏதோ சத்தம் கேக்குதுன்னு பயந்தே போயிட்டோம். பொம்மி என்ன ஆச்சு? அது ஒண்ணும் இல்ல. நான் புடவை எடுத்துட்டு வந்தேனா, கதவை திறக்கிறப்போ என் கைவிரல் மாட்டிக்கிச்சு. அச்சுச்சோ, வேம்பு சார் கையில அடிபட்டுச்சான்னு பாத்து போன்னு சொன்னாரு. அப்புறம் நான் உள்ள வந்தேனா, உள்ள வந்துட்டே இருக்கும்போது கரண்ட் கட் ஆகி இருட்டா இருந்துச்சு. அதோட நான் பயந்து தடுமாறி விழ போனேன். அதுக்குள்ள வேம்பு சார் சத்தம் கேட்டு பயந்து போய் கதவை திறந்துட்டு உள்ள வந்தாரு. என்ன ஆச்சுன்னு கேட்டாரு. நான் விஷயத்த சொல்லிக்கிட்டே மெதுவா நடந்து வந்தேன். அவரும் வந்தாரு. நானும் தடுமாறி அவரும் தடுமாறி, அவரு என்ன பிடிக்க வந்து அப்படியே 2 பேரும் தடுமாறி பெட்ல விழுந்துட்டோம். இதான் நடந்துச்சு. மொத்தத்தையும் சொல்லிட்டாளே. அப்போ கை தவறி கால் தவறி விழுந்திருக்கீங்க. சொல்லுமா. வேற என்ன, பெரியவனை நினைச்சுதான் கலங்குறேன். ஏந்தா அவன் புரிஞ்சுக்காம நடந்துக்கிறான்னு புரியல வளரு. அம்மா, உனக்குதான் பெரிய அண்ணன் குணம் தெரியும்லம்மா. அவர் வரமாட்டேன்னு சொல்றது புதுசா என்ன? அது புதுசு இல்லடி. ஆனா ஒரு அம்மாவா அவன் வரலன்னு சொன்னா எப்படி என்னால விட்டுற முடியும்? இப்படி புத்தி கெட்டு இருக்கானேன்னு வருத்தமா இருக்குமா. சித்தார்த் அன்னலட்சுமி இறந்து போய் அம்மா இல்லாத பிள்ளையா வளர்ந்துட்டான். ஆனா இப்போ அப்பா இருந்தும் அவனுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது வராம இருக்கிறது எந்த விதத்துல நியாயம்? அது ஏன் அவனுக்கு புரிய மாட்டேங்குது? பொம்மி மேல ஏன் இவ்வளவு பகைய வளர்த்துக்கிட்டு இருக்கானே தெரியல. அதுதான் எனக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ எதுவும் வருத்தப்படாத பொம்மி, அவன் கிடக்குறான். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. இங்க பாரு பொம்மி, ஏற்கனவே உனக்கு சொன்னதுதான். நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்க கூடாது, சரியா? சந்தோஷமா இருக்கணும். சித்தார்த்துக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு பொம்மி இல்லனா உங்க அப்பா எப்படி வளர வீட்டுக்கு வந்திருப்பாரு? எவ்வளவு பிடிவாதமா இருந்தாரு. பொம்மி அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிடிவாதத்தை தளர்த்திக்கிட்டு வீட்டுக்கு வந்து சந்தோஷமா இருக்காரு. இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? பத்மநாபனுக்கு அந்த நன்றி உணர்ச்சியாவது இருக்க வேணாமா? சரி விடுமா, எல்லாமே காலப்போக்குல சரியாயிடுமா. வீட்டுல நல்லது கெட்டது நடக்கும் போதுதான் பிரிஞ்ச உறவெல்லாம் ஒண்ணு சேரும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க ஒரு நல்லது நடக்கும் போது முக்கியமான ஒரு உறவு பிரிஞ்சு நிக்குது. இத நான் எப்படி சொல்றது? வேதனையா இருக்குடி. என்னைக்கு நம்ம குடும்பம் உடையாம கூட்டு குடும்பமா இருக்கணும்னு அப்பா நினைக்கிற மாதிரியே பொம்மியும் நினைக்கிறானே. ஆமாமா, இந்த வீட சுக்குநூறு ஆக்குறதே இவ ஒருத்தி தான். அண்ணே, நாக்கு இருக்குங்கிறதுனால வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்கண்ணே. நானும் நடந்ததையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். பொம்மி கடைக்குள்ள காலடி எடுத்து வச்ச நேரம் உங்களுக்கு போன் வந்துச்சு. ரொம்ப பெரிய ஆர்டரும் உங்களுக்கு கிடைச்சது. நான் நடுவுல நின்னதுனால எனக்கு இது தெரிஞ்சது. அதனால இனிமேலாவது பொம்மியால நம்ம வீடும் கடையும் நாசமாயிடும்னு நினைக்காதீங்கண்ணே. என்னடா பேசுற சிதம்பரம்? இது முழுக்க முழுக்க உழைப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல அதிர்ஷ்டத்துக்கு இடமே கிடையாது. உன்னை நீயே ஏமாத்திக்காத. கடைசியில ஒரு நாள் வருத்தப்படுவ. சரிங்க அண்ணே, உங்களுக்கு மனசு இருந்தா நடக்க போற கல்யாணத்துக்கு வந்திருந்து சித்தார்த்தையும் பொம்மியும் வாழ்த்துங்க அண்ணே. இல்லனா அது கூட பரவாயில்ல அண்ணே. பொம்மி வா போலாம். என்ன பொம்மி,
இப்ப நீ எதுக்கு போய் பத்மநாபனை பார்த்த? இல்ல தாத்தா, பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மனசு கேட்காம தான் மாமாவை பார்த்து பேசி கல்யாணத்துக்கு கூப்பிடலான்னு போனேன் தாத்தா. தேவையில்லாம எதுக்கு பொம்மி அவரு வாயில போய் விழற? இப்பவே அவர்கிட்ட 2ல 1 கேக்குற. பொம்மியை திட்டி பேசுறதுக்கு அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இந்த வீட்டை விட்டு பொம்மி போகணுமா? அவர் வேணா போகட்டும். டேய் சித்தார்த், ஏன்பா அப்படி பேசுற? பின்ன என்ன பாட்டி, அவர் என்ன வேணா பண்ணுவாரு, நம்ம சகிச்சுக்கிட்டு போகணுமா? இங்க பாரு பொம்மி, இனிமே எக்காரணத்தை கொண்டும் எனக்கு தெரியாம இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது, புரியுதா? உன்னை பத்தி தப்பா பேசுறதுக்கு அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது. பத்மநாபன் உன்னை திட்டினது ஒரு பக்கம் வேதனையா இருந்தாலும் சித்தார்த் உனக்காக சப்போர்ட்டா இந்த அளவுக்கு பேசினது என் மனசுக்கு சந்தோஷமா இருக்குமா. கவலைப்படாதீங்க பாட்டி, நிச்சயமா நடக்க போற கல்யாணத்துக்கு பத்மநாபன் மாமா வருவாரு. நான் கும்பிடுற பிள்ளையார அவரை கூட்டிட்டு வருவாரு பாட்டி. இங்க பாருங்க, பிளான் ஏவ உடனே செயல்படுத்தணும். பிளான் ஏவா? அது என்ன மேடம்? தடியம், கிச்சன் டாப்ல கரண்ட் கனெக்ஷன் கொடுத்து பொம்மைக்கு ஷாக் அடிக்க வைக்கணும்ல. ஆமா மேடம், ஆமா மேடம், உடனே பண்ணிடுறேன் மேடம், உடனே பண்ணிடுறேன் மேடம். இப்போ உடனே போய் கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஏட குடும்பம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால பொம்மை அங்க வரலான்னு பாத்துட்டு நான் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கணும். சரிங்க மேடம், கொடுத்துறோம். அதுக்கப்புறம் எப்படியாவது அந்த பொம்மையை டேப்ப தொட வச்சு ஷாக் அடிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அவளுக்கு கை கால் இழுத்துக்குச்சுன்னா எப்படி அவ இந்த கல்யாணம் பண்ணிக்குவான்னு நானும் பாக்குறேன். எல்லாம் ஏற்பாடு வேஸ்ட் ஆயிடும்ல. நாங்க ரெடியா இருக்கோம், நீங்க கைய காமிச்சீங்கன்னா நாங்க கரண்ட் கனெக்ஷனை கொடுத்துறோம். ஓகே, வேலையை பாருங்க. பொம்மி, கல்யாண கனவுல இருக்கியா? அந்த கனவை மொத்தமா கலைக்கிறேன். பொம்மி, நீ சாப்பிட்டியாமா? இதோ தாத்தா சாப்பிடுறேன். இதோன்னு ஏமாத்த கூடாது. கல்யாண பொண்ணு சாப்பிட்டு தெம்பா இருக்கணும், அப்பதான் கல்யாண மேடையில உட்கார முடியும். தாத்தா அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்பதான் அண்ணனை தெம்பா டார்ச்சர் பண்ண முடியும்னு சொல்லுங்க. ஓ, இவ என்ன டார்ச்சர் பண்ணிடுவாளா? ஏய் மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ், பின்னிடுவேன் பின்னி பாத்துக்க. இரு, நான் கை கழுவிட்டு வந்துடுறேன். அண்ணி, கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கொடுங்க அண்ணி. ஐயோ, ஆம்பளை சத்தம். என்னடா அது? ஆம்பளை சத்தம் ஆள் மாறி போச்சோ? என்ன புளியார தானே கூட்டு சேர்த்துக்கிறீங்க? சித், நீங்க அந்த பக்கம் திரும்புங்க.
இந்த பக்கமா? பூமி நீ இந்த பக்கம் திரும்பு. பூமி இந்தா நீ செலக்ட் பண்ணு. இப்போ அவர் என்ன ரிங் செலக்ட் பண்ணாருன்னு நம்ம யாருக்கும் தெரியாது. இப்போ அவங்க நம்ம முன்னாடி அவங்க எடுத்த மோதிரத்தை காட்டணும். One, two, three. உங்க ஜோடி பொறுத்தோ சூப்பரோ சூப்பர். இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இன்னும் 7 ஜென்மத்திலையும் நீங்க 2 பேரும் தான் கணவன் மனைவியா வாழ போறீங்கன்னு தெரியுது. பாத்தீங்களா, சாதாரணமா யாரும் வரமாட்டீங்க. டிஃபன் ரெடின்னு சிக்னல் கொடுத்ததும் டக்குன்னு அசம்பிள் ஆயிட்டீங்கல்ல. இதுதான் டிஃபனுக்கான மரியாதைங்கிறது. எப்பவும் போல சும்மா பேசி சாப்பிட்டு கலைஞ்சு போனா நல்லா இருக்காது. இதுலயும் ஒரு போட்டி வச்சா நல்லா இருக்கும். என்ன போட்டி? வழக்கம் போல ஹீரோ ஹீரோயின் கலந்துக்கிற ஒரு போட்டி. ஹேய், சித்தார்த் மாமாவுக்கு சாப்பாடு போட்டிலாம் வச்சா வேலைக்கு ஆகுமா? சித்தார்த் மாமா என்ன சின்ன மாமா மாதிரியா? ஏய், ஏன் வேலைக்கு ஆகாது? நீங்க முதல்ல என்ன போட்டின்னு சொல்லுங்க, நான் அதுல எப்படி கலக்கிறேன்னு மட்டும் பாருங்க. சித்தார்த் எல்லா விஷயத்திலையும் ஒரு ஈடுபாட்டோட கலந்துக்கிறத பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஆமாங்க, இனிமே சித்தார்த் பொம்மையை பத்தி நாம கவலைப்பட வேண்டியதே இல்ல. இதுல யார் ஜெயிக்க போறீங்கன்னு பாக்கலாமா? நாங்க 2 பேருமே ஜெயிக்க போறோம். 2 பேருமே வா? அப்பனா அது போட்டியே இல்லையே. அப்போ போட்டிக்கு 2 பேருமே ரெடி. யாருக்கு என்ன டிஷ் ஊட்டணுங்கிறத நாங்க தான் டிசைட் பண்ணுவோம். சுத்தி இருக்கிற யாரும் என்ன டிஷ்னு அவங்களுக்கு க்ளூ எல்லாம் கொடுக்க கூடாது, சரியா? அண்ணா, நீங்க போய் 2 பேரோட கண்ணை கட்டுங்க. சரி, ஓகே. இந்தாங்க. ஓ, ஏய், சித்தார்த் இதை சாப்பிட மாட்டானே. சரி, பொம்மைக்கான பவுல் என்ன இருக்கு? கட்லெட் அத்தை. கட்லெட் தானா?
இந்த கட்லெட்டை வாயில வச்சாலே உடம்பு பூரா அலறிடும், அவ்வளவு காரம். ஐயோ, அதே பாவை, நேர்மையா விளையாடுங்க, அதுதானே போட்டியே. அண்ணி இந்தாங்க. ஐயோ, நான் ஊட்ட மாட்டேன். அண்ணி, நீங்க எப்பவுமே போடுற சக்கரை பாகு விட 2 மடங்கு எக்ஸ்ட்ராவாவே ஊத்திருக்கு. வாயில வச்ச உடனே தித்திப்பு மண்டைக்கு சுருன்னு ஏறும். அண்ணாதான் இந்த போட்டியா இருந்தாலும் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன நீ இத சாப்பிட்டு பாக்குறது தானே டாஸ்கே. பயப்படாம ஊட்டி விடுங்க. நீ வேற சும்மா இரு. ஐயோ புள்ளியாரப்பா, என்ன காப்பாத்து. அண்ணி போல மாமா புடிங்க நீ. என்ன மேடம், ஹை ஹீல்ஸ் எல்லாம் போட்டு கலக்கிற மாதிரி தெரியுது. விட்டா நீங்க என்னோட ஹைட்டா தெரியுங்க போல இருக்க. சும்மா இருங்க. சூப்பரா இருக்கீங்க. என்ன தமன்னா இது? நீ ஏதோ பெருசா பிளான் பண்ண போறேன்னு பார்த்தா கடைசியில பொம்மிக்கு செருப்பு மாட்டி விடுற நிலைமைக்கு போயிட்டியே நீ. இதான் உன் பிளானா? என்னம்மா சிரிக்கிற? பொம்மி போட்டுட்டு இருக்காளே செருப்பு, அதுல ஒரு ஹீல்ஸ உடைச்சு விட்டுருக்கேன். அவ ஆட ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஹீல்ஸ் உடைஞ்சு திருகி கீழே விடுவா. கண்ண பின்னான்னு அடிபடும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கல்யாணம் கேன்சல் ஆயிடும். எப்படி? சூப்பர்மா, சூப்பர் பிளான். இத முதல்லயே சொல்லிட்ட. நான் பாட்டுக்கு எசக பசக அந்த பக்கம் போய் அடி வாங்கிட்டா ரிஸ்க் இல்ல. நான் அந்த சைடே போகாம இங்கேயே நின்னு ரசிக்கிறேன். ஓகே, வர வேண்டியவங்களாம் வந்தாச்சு. இப்ப சாங் போட்டு டான்ஸ் ஆரம்பிச்சிடலாமா? ஓ போடலாமே. நானும் ரெடி, பொம்மியும் ரெடி. சாங் போடுங்க.
நமஸ்காரம் வாங்க சாமி. வணக்கம். வாங்க உட்காருங்க. நான் கொடுத்த லிஸ்ட்ல எல்லாமே இருக்குமா, ஆனா படி மட்டும் இல்ல. ஐயோ, படி சொல்ல மறந்துட்டேனே. வளரு, நீ போய் லோகேஷ் கிட்ட சொல்லி எடுத்துட்டு வர சொல்லு. சரிம்மா. அண்ணனுக்கு கல்யாணம்டா, நான் தான் சொல்றேன்ல வர முடியாதுன்னு. சொன்னா கேளுடா, டேய் புரிஞ்சுக்கோடா டேய். லோகேஷ் அந்த படி பாருமா, கூப்பிட போயிட்டு இருக்கான். பேசாம நாமளே கொண்டு வந்து கொடுத்துடலாம். மேடம் என்னம்மா இவன் இப்படி ஜூஸ் எடுத்துக்கோங்க, இந்தாங்க. இல்ல நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். பூமி, எதுக்கு வேணாம்னு சொல்ற? எடுத்துக்குடி. எடுத்துக்கோங்க. சரி, எல்லாரும் வெயிட் பண்றாங்க, டைம் ஆச்சு, போலாமா? சேது ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். வெளியே போய் தேடலாமா? நேரம் இல்ல. சேது இரு வர. ஏன் நீ கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சா? இதோ இங்க இருக்கு, சீக்கிரம் வா. சார் யாருங்க சார்? சித், ஏன் கிடைச்சிருச்சுல, வா போலாம். வா சித், இங்க ஒரே ஸ்மெல்லா இருக்கு, வா போலாம். வா 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 வரேன். வா. ஐயோ, கெட்டது கதை. பூமி, பூமி என்னாச்சு? பூமி, சேது, சேது. பூமி, பூமி என்னாச்சு சித்தார்த்? பூமி, பூமி கண்ணை திறந்து பாரு. ஐயோ, என்னாச்சு? இவன் இங்க இருக்கா? பூமி எந்திரி. பூமி, பூமி என்ன சார் கிடைச்சிட்டாளா? சேது. ஓ தேங்க் காட். பொம்மி, இங்க பாருடா. பொம்மி. சிட், என்ன இங்க ஏன்டா மயக்கம் போட்டு வந்திருக்கா? எனக்கு என்னமோ சரியா படல. there's something wrong. தர்ஷினி தண்ணி எடுத்து வா. சரிண்ணா. பூமி, பொம்மி இங்க பாரு. பொம்மி,
நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்திக்குங்க. பொம்மி, உன் மேல ஊறுபட்ட கண்ணு இருக்கு. அதனாலதான் இப்படி காணாம போய் நீ திரும்ப வந்திருக்க. இனிமே உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. எல்லாமே நல்லபடியா நடக்கும். நான் இருக்கும்போது அவளுக்கு எப்படி நல்லது நடக்கும்? நான் விட்டுருவனா? இந்த தடவை அண்ணனோட எனர்ஜி தான் நமக்கு பெரிய எனர்ஜி. இது மட்டுமா? இன்னும் நிறைய இருக்கு தர்ஷினி. பொம்மி, எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சுன்னு சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிற போல இருக்கு. நீ சந்தோஷமா இருக்க போறது இன்னைக்கு மட்டும்தான். செல்ஃபி குயின்ஸ், எடுங்க நல்லா பளிச்சுன்னு வரணும். ஐயோ, இன்னும் சித்தி காணுமே. ஜெகதேஷ், யாருக்கும் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா கவனிச்சு அனுப்பணும். சரியா? சரி தாத்தா. சாப்பிட்டு போங்க சார். வாங்க சார். ஆமா, அது எல்லாத்தையுமே சிதம்பரம், உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். டிவோர்ஸ் முடிஞ்சு இப்ப இது நடந்துகிட்டு இருக்கு. நாளை பின்ன எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதனால இந்த இணைப்பு விழா முடிஞ்ச உடனே சித்தார்த் பொம்மி கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். இது ரொம்ப நல்ல ஏற்பாடுப்பா. நேற்று ரெஜிஸ்ட்ரார நான் போன் பண்ணி வர சொல்லிட்டேன். சரிங்கப்பா. அத உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அவர் எப்ப வந்தாலும் அவரை பார்த்து கூட்டிட்டு வந்து நல்லபடியா கவனிக்க வேண்டியது உன் பொறுப்பு. சரிப்பா, நான் பாத்து. சரியாப்பா? பாத்துக்க. ஹலோ சார். ஹலோ மேடம். என்ன தெரியுதா? நான் உங்ககிட்ட போன்ல பேசினேனே, அட்வொகேட். ஞாபகம் இருக்கு மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? பக்காவா ஞாபகம் இருக்கு மேடம். சார், கரெக்டா பண்ணி கொடுத்துருங்க. இது என் பொண்ணோட வாழ்க்கை. நான் பேசினதை விட உங்களுக்கு அதிகமா பே பண்ண கூட தயாரா இருக்கேன். இந்தாங்க சார் பேப்பர்ஸ். இந்தாங்க சார் பேப்பர்ஸ். இன்னைக்கு இங்க நடக்க போற கல்யாணம் அவங்கள பொறுத்த வரைக்கும் சித்தார்த்துக்கும் பொம்மிக்கும் கல்யாணம்னு அவங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே நடக்க போறது சித்தார்த் தமனா கல்யாணம் தான். கல்யாண வீட்டை சேர்ந்தவங்க சித்தார்த் பொம்மி எழுதின ஃபார்ம் உங்ககிட்ட கொடுப்பாங்க. ஆனா நீங்க தமனா பேர் எழுதி இருக்கிற இந்த ஃபார்மை வச்சு கையெழுத்து வாங்கிருங்க. ஆனா மேடையில எந்த பொண்ணு இருக்கும் மேடம்? சொல்றேன் சார், தமனா தான் கையெழுத்து போடுவா. கவலையே படாதீங்க மேடம். எதுவும் பிரச்சனை வராதுல்ல? இவங்க ரொம்ப பெரிய இடம். ஒரு பிரச்சனையும் வராது சார். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. சரிங்க மேடம். ஏய் திவாஸ், என்னது வேட்டியை கட்டாம கையில பிடிச்சிட்டு இருக்க? இல்ல, நானும் 1 ஹவரா கட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இடுப்புல நிக்க மாட்டேங்குது. இங்க பாரு,
எனக்கும் கூட முதல்ல கட்ட வராது. ஆனா இப்ப அப்படியே கட்டி கட்டி நானும் பழகிட்டேன். இங்க பாரு, நீ முதல்ல காலை நல்லா அகட்டி வை. நிவாஸ் இப்ப நிக்குதுங்களா? சூப்பர், நல்லாவே நிக்குது. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். முத தடவை ஏதோ அவசர கோலமா கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் நடந்த பூஜை சடங்கு சாங்கியம்னு வேட்டி கட்டி கட்டி பழகிட்டு இப்ப ரெண்டாவது கல்யாணத்துக்கு பக்காவா வேட்டி கட்ட கத்துக்கிட்டீங்க. பா, நீங்க சிரிக்கிறத பார்க்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. எனிவேஸ், தேங்க்யூ சோ மச். இதுல என்ன இருக்கு? சரி, நான் வரேன். ஆ